ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. நல்லா இரு தமிழ். ஏய், ஜனம்மா வேட்டி சட்டையை போட்டு கூட்டு வர சொன்னீங்க, கூட்டு வந்துட்டோம். இனிமேல் இது இவன் பாடு இல்ல உங்க பாடு. எங்களால இனிமேல் உங்களுக்கு உதவி பண்ணவே முடியாதுமா. என்னடா? ஆமா. சிபி உட்காரு. முடியாது ஜானு. அட என்ன மாப்ள, தாலியே கட்டியாச்சு. நீ கட்டின தாலிய பிரிச்சு கோக்குறதுல உனக்கு என்னையா பஞ்சாயத்து? சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்க மாப்ள. வந்து உட்காரியா. என்ன மாமா, இவ்வளவு நேரம் எனக்கு சாதகமா பேசிட்டு இருந்தீங்க, இப்ப தலைகீழ மாறிட்டீங்க. சிபி, இது உன் கடமைடா. இங்க பாரு, சுமங்கலிங்கெல்லாம் எத்தனை பேர் வந்திருக்காங்க. இந்த ஃபங்க்ஷனை நல்லபடியா முடிக்கலனா வந்தவங்களாம் என்ன பேசுவாங்க? நம்ம குடும்ப கௌரவம் என்ன ஆகுறது? உங்க கௌரவத்துக்காக எல்லாம் என்னால ஆட முடியாதுமா. மாப்ள நல்ல நேரம் முடிய போற நேரம். மொத்தமா கெடுத்துறாதையா. சாமர்த்தியம் இருக்கணும் தான், ஆனா ஒரு சில நேரத்துல வளைஞ்சு போறதுதான் நல்லது. என்ன மாமா, சொத்தை தமிழ் பேர்ல எழுதி வச்சிருவாங்கன்னு பயப்படுறீங்களா? எனக்கு சொத்தே தேவையில்லை. மாப்ள, உனக்கு தேவையில்லைன்னு எப்படி சொல்லலாம்? உன் அம்மா நிலைமையை யோசிச்சு பாரு. உன் அம்மாவே நம்பி இருக்கிறன்னா சரி, என்ன விடு. காலத்துக்கும் அந்த தமிழ் கையே எதிர்பார்த்து நிக்க முடியுமா? தயவு செஞ்சு சொல்றத கேளு மாப்ள. ஆமா சிபி, ஜனாமா சொல்ற மாதிரி பிரச்சனையை முடிச்சிருப்பா. ஏய், அங்க போடி. வந்துட்டா மாப்பிளைய நான் பாத்துக்கிறேன், நீ போ. சரி மாப்ள, சொல்றத கேளு மாப்ள.